ஃப்ரெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம 1 பார்ட் ரசம் சாதம் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வழக்கு அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சுக்கிறேன். கூட 2 ஸ்பூன் நார்மலான ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. நீங்கள் டேபிள் ஸ்பூனில் சேர்க்குறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் துவரம் பருப்பு நல்லா இருக்காது, ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கனாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து துவரம் பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா போதுமானது. ஸோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அரிசி நல்லா ஊறணும். ஸோ கழுவிட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிட வேண்டியதான். ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும்னு சொன்னாலே, அரிசிக்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரசம் எந்த அளவுக்கு வந்து வீட்டில் நார்மலாக வைப்பீங்க அந்த அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி 2 பேத்துக்கான 2 சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரப்போகிறேன். எங்கள் வீட்டில் பெரிய பிள்ளையே சின்ன பிள்ளை சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விடும் போதும் சரி, வீட்லேயும் சரி. அதனால் வந்து கம்மியான சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் சாப்பாடுக்கு அளவுகள் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதுக்கப்புறமா அது கூட எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஜீரகம், மிளகு, வரம், மல்லி சேர்த்து வறுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ண பொடி இது. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த பொடி இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியை ஜஸ்ட் டேரெக்டாகவே நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த எண்ணெய் கூட நான் கடுகு தாளிக்கிறேன் இல்லையா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் அரைச்சிருக்கீங்களா, பச்சையாக அரைச்சிருப்பீங்களா ஜீரகம், மிளகு, வரமல்லி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் வறுத்து தான் அரைச்சேன் அப்படின்றனால நான் அப்புறமா வந்து நான் அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 அளவுக்கு வர மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பழுத்த மிளகாவாக சேர்த்துருக்கேன் பாருங்கள், அதுதான். 2 தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 அளவுக்கு பூண்டு, 3 பல் இருக்கு இல்லையா, அந்த 3 பல் பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து இந்த ஜீரகம், மிளகு, வரமல்லி அந்த பவுடர் வறுத்து பொடி பண்ண பவுடரை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சையாக அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆயிலில் வந்து சூடானதுக்கப்புறம் ஆயிலே சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வறுபட்டுள்ள, அதனால தான். இப்போ நான் வறுபட்ட பவுடர் அப்படின்றனால வறுத்து அரைச்சனால நான் இப்போ சேர்த்துட்டு கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இது லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே கலந்து விடுங்க. அந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகட்டும். ரொம்ப வந்து இது வந்து வதங்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம விசில் வைக்க போகிறப்பே அது நல்லா குழைவாகவே வெந்து வந்துடும். ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டலாம். வதக்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தேவையான அளவுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, புளியும் அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறிட்டுருக்கு. அரிசி ஊற வைக்கும் போதே அந்த புளியை நான் ஊற வச்சுருந்தேன். அதனால் கைகளில் நல்லா கசக்கிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா வந்து தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இப்போது நான் இந்த டம்ளரால் தான் நான் வந்து எனக்கு வந்து இந்த டம்ளரில் 1 கப் அளவுக்கு சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் இது கூட சேர்க்கணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். நான் வந்து இதில் 3/4 கப் அப்படின்னால 3/4 கப்பாக ஒரு 5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் அதை மாதிரி சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக வந்து 3/4 கப்பில் வந்து 5 தடவை வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 கப் தண்ணியிலே வந்து புளித்தண்ணியும் சேர்த்து ஆட் ஆகிடும். புளித்தண்ணி உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட வந்து பச்சை தண்ணி, சாதாரண தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட மல்லித்தலையும் சேர்த்துட்டு இது மாதிரி சுற்றிலும் லைட்டாக நுரக்கட்டி கொஞ்சமாக மேலே எலும்பி வருது இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து ரசப்பொடி இருக்குல்ல, ரசப்பொடி இது நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் ஆப்ஷனல் தான். இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ரசப்பொடி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பவுடர் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் சாதத்துக்கெலாம் விசில் வச்சு இறக்கும் இல்லையா, அதே மாதிரி நான் வந்து ஒரு 3 விசில் வரைக்கும் நான் வச்சுக்க போகிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி எப்படி வச்சா குழைவாக கரெக்டாக வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விசில் வச்சு இறக்க போகிறோம்.
அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான 1 பாட் ரசம் சாதம் ரெடி. கமகமன்னு அப்படியே வீடே வாசனையாக இருக்குங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ஆஃப் ஆகி அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சாதம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரசம் வந்து நல்லா தாராளமாக விட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இதை மதியானம் ஸ்கூலுக்கெலாம் சாப்பாடாக நம்ம கொடுத்து விடும்போது டிஃபன் பாக்ஸில் அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக அந்த ரசம் எல்லாம் உறிஞ்சி சாதத்தில் உறிஞ்சி ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். கையில் எடுத்து நீங்கள் சாதத்தை நைட்டாக அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குலைவாகவே வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் பரிமாறிட வேண்டியதான். ஸோ டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து நம்ம வந்து லஞ்சு கொடுத்து கிளப்பி விட்ட வேண்டியதான் பிள்ளைங்கள. அவ்வளோதான் ஒர்க்குங்க. ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது கூட பார்த்திங்கன்னா அப்பளம் வச்சு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வச்சு கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் இது மாதிரி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடுக்கு ரொம்பவே ஷைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு அப்பளம் தான் வந்து நான் இது பண்ண போகிறேன். ஆனால் சாதம் பார்த்திங்கன்னா கையில் எடுக்கும்போது இந்த அளவுக்கு நசுங்கி வரணும். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் மதியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த சரியாக வேகலை அப்படின்னா கூட மதியானம் சாப்பிடும்போது விரைச்சிக்கும். ஏன்னா ரசம் இல்லையா, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அவங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் எம்டியாக வரும். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இது மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டாடா, பை.